வணக்கம் மக்களே! நான் தான் உங்க ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனல்ல பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோல்ட் சேவிங் பிளான்ங்க. இந்த கோல்ட் சேவிங் பிளான் மூலியமா நம்ம எவ்வளோ கிராம் கோல்டு சேமிக்க போறோம், அண்ட் எவ்வளோ நாள்ல சேமிக்க போறோம், அண்ட் எவ்வளோ அமௌண்ட் நம்ம டெய்லி எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி எல்லா தகவலையும் நான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் புரியும். அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல மணி ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கு. மணி சேவிங் சேலஞ்சஸ், ஐடியாஸ், கோல் சேவிங் பிளான்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஸ்கீம்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் மணி ரிலேட்டடாக இருக்குது. அது எல்லாமும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அது மூலயமா ஒரு சிலருக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த சேவிங் மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் நீங்கள் இமீடியட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களை இமீடியட்டாக ரீச் பண்ணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னையோட கோல் சேவிங் பிளான் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே யூஸ்வலாக சொல்கிற ஒரு விஷயம் தான், உங்களோட இன்கம்லேருந்து பேசிக் சேவிங்ஸ் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் 20% இல்லை 30% நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான பணமாக இருக்கணும். அண்ட் அடுத்தது அடிஷ்னல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் சின்ன சின்ன ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போதோ, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அதுக்காக பணத்தை சேர்த்து வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக சேர்த்து வைக்கிற பணம் தான் வந்து இந்த அடிஷ்னல் சேவிங்ஸ். ஸோ இந்த சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி உங்களுக்கு ஆகிற செலவுலேருந்து, எக்ஸ்பென்சஸ்லேருந்து மிச்சப்படுத்தி அந்த காசை நீங்கள் சேமித்து இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அண்டு எந்த சேவிங்ஸாக இருந்தாலும் அந்த சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சேவ் பண்ணுறதோட நிறுத்தாமல் வீட்டில் வைக்காமல் அதை ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதலான பணம் கிடைக்கும். அடுத்தது இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா ப்ராப்பரான பட்ஜெட்டும் அந்த ஒரு பிளானிங்காக இருந்துச்சுன்னா அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் முக்கால்வாசி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அண்ட் மணி ரிலேட்டடாக ஸோ நம்ம ஈஸியாக நம்மளோட லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான பட்ஜெட் போட்டு நம்ம லாங் டேர்மாக யோசிச்சு பிளான் பண்ணிக்கணும். எதுக்கு என்ன செலவாகும், அதுக்கு நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பணத்தினால வர நிறைய பிரச்சனைகளை நம்மளால் ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். அண்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அடிஷ்னல் சேவிங். ஸோ அதுக்கான ஒரு கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன அந்த ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்குன்னா அது என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத அரைவ் பண்ணி அந்த பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தோம் அப்படின்னா நமக்கு சேமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மொத்தமாக நம்ம சேமிக்கணுன்ற கஷ்டம் இல்லாமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற கோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 இயரில் 10 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு நம்ம வந்து சேமிக்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து கோல்டு சேமிக்கிறது அப்படின்னாலே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேமிப்போம். அதனால் நம்ம வந்து மொத்தமாக போயிட்டு பெரிய பணமாக கொடுத்து நம்மளால் நகை வாங்க முடியாது. ஆஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கோல்டு சிட் போடுவோம், இல்லைனா கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்து வச்சு கோல்டு காயின் இந்த மாதிரி தான் நம்ம வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப இது 1 இயரில் ஒரு 10 கிராம்ஸ் கோல்டு வந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம டெய்லி சேவ் பண்ண போகிறோம். அண்ட் 1 இயர் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சேவிங் மெத்தடு. ஸோ இதுக்கு நம்ம 10 கிராம் கோல்டு நம்ம 1 இயரில் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த கோல்டு ரேட் தெரியணும். அண்டு மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து டெய்லி சேமிக்க முடியும் இல்லையா? ஸோ 1 இயருக்கு நம்ம 10 கிராம் கோல்டு சேமிக்கணும்னா ஃபஸ்ட்டு 1 கிராம் கோல்டோட ரேட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இன்றைக்கி ரேட் படி நான் போட்டிருக்கேன் 4665 ருபீஸ் வந்து இன்னையோட கோல்டு ரேட் 1 கிராமு. ப்ளஸ் நம்ம அது கூட வேஸ்டேஜ் அண்டு ஜிஎஸ்டி வரும் இல்லையா? ஸோ சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4900 ருபீஸ் ஆகும் 1 கிராம் கோல்டுக்கு. ஸோ நம்ம இதை அரைவ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு சேமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கிராமுக்கே 4900 அப்படிங்கிறப்ப நம்ம 1 இயரில் 10 கிராம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 10 கிராம்ஸ்னும் போது நியர்லி 49,000 ருபீஸ் வந்து ஆகும். ஸோ இந்த 49,000 ருபீஸை வந்து நம்ம 1 இயரில் சேவ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட கோல். ஸோ 1 இயர் அப்படிங்கிறப்ப 365 டேஸ் இருக்குது. ஸோ அந்த 365 டேஸில் வந்து நம்ம இந்த 49,000 ருபீஸை வந்து சேவ் பண்ணணும். இந்த 49,000 ருபீஸை வந்து சேவ் பண்ணுவோம் 365 டேஸ்னால் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் சேவ் பண்ண. ஸோ 49,000 டிவைட் பை 365 நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 134 ருபீஸ் 34.25
இந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வைக்கணும் ஒரு நாளைக்கு. ஸோ இப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா 1 இயரில் நம்மளால் ஈஸியாக 49,000 ருபீஸை சேவ் பண்ண முடியும். அண்ட் 10 கிராம்ஸ் ஆஃப் கோல்டும் நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம டெய்லி எடுத்து வைக்கணும். இதை வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஒன்று நீங்கள் வந்து இதை 135 ருபீஸாக எடுத்து வைக்கலாம் டெய்லி, இல்லை இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 140 ருபீஸ் டெய்லினும் எடுத்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வைக்கலாம். 135 ருபீஸும் எடுத்து வைக்கலாம், இல்லை 140யும் எடுத்து வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறோம், 135 சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப 49,275 வருது. ஸோ நமக்கு அந்த கோல்டு ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி வேட் எல்லாம் சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டு. அண்ட் 140 ருபீஸ்னு நீங்கள் சேமிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 51,100 ருபீஸ் வந்து சேவ் பண்ண முடியும். இன்கேஸ் கோல்டோட ரேட் வந்து 1 இயர் நமக்கு அதிகமாகுது அப்படிங்கிறப்ப இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் 140 எடுத்து வச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து 2,000 ருபீஸ் கிட்ட சேவ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோல்டோட ரேட் ஏறினாலும் நம்மளால் அந்த 10 கிராம்ஸ் கோல்டை வந்து ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அண்டு இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 135 ஆர் 140 அது வந்து உங்களோட சாய்ஸு. எந்த அமௌண்ட் நீங்கள் சேவ் பண்ணாலும் கிட்டத்தட்ட மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 135 எடுத்து வச்சிங்கன்னா 1 மந்த் 30 டேஸ்க்குன்னு போட்டிங்கன்னா 4,050 சம்திங் வரும். இதே 140 எடுத்து வச்சிங்கன்னா 4,200 ருபீஸ் அப்படி வரும். ஸோ நீங்கள் அந்த 10 கிராம் வந்து நகையாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா 10 கிராமுங்கிறது கிட்டத்தட்ட 1.25 சவரன். ஸோ 1.25 சவரனில் நீங்கள் ஏதாவது நகை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சேமிக்கிற காசை அந்த 4,050ல் நீங்கள் வந்து 4,000 ருபீஸ் வந்து கோல்டு சிட்டு போட்டு நீங்கள் கட்டிகிட்டே வரலாம். ஏன்னா நீங்கள் நகையாக எடுக்கிறீங்கன்றப்ப கோல்டு சிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ அப்படி நகை எடுக்கிறன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் கோல்டு சிட்டு போட்டு பே பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கோல்டு காயினாக தான் வாங்க போகிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து சிட்டு போட வேண்டாம். ஏன்னா கோல்டு காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நம்ம அதை சிட்டில் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அதை வந்து இன்னொரு ஆப்ஷனான ஆர்டியில் போடலாம். ஸோ அந்த 1 இயர்க்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டை சேவ் பண்ணுற அமௌண்ட்டை மந்த்லி ஆர்டியில் போட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,500லேருந்து 1,800 ருபீஸ் வரைக்கும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். நீங்கள் 135 இந்த அமௌண்ட்டு போட்டாலும் சரி, இந்த அமௌண்ட் போட்டாலும் மந்த்லி நீங்கள் போடுறப்ப ஃபைனலாக 1 இயர் கழிச்சு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,500 to 1,800 ருபீஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கோல்டு ரேட் ஏறும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போவும் நம்மளால் அந்த 10 கிராம் கோல்டு அப்படிங்கிறத ஈஸியாக வாங்க முடியும். ஸோ நகையாக வாங்குறீங்கன்னா கோல்டு ஷீட்டில் போடுங்க. அண்டு காயினாக வாங்குறீங்க அப்படின்னா ஆர்டியில் போட்டுட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக 10 கிராம் ஆஃப் கோல்டு வாங்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1 இயரில் நம்ம ஈஸியாக 10 கிராம் கோல்டு வாங்கலாம். டெய்லி 135 ஆர் 140 ருபீஸ் எடுத்து வச்சாலே போதும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.